ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்டி எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டு இங்கேருந்து எடுத்துக்கிறேன் நான். இந்த அடுப்பு நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த சிங்கிள் அடுப்பு வந்து ரேட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிச்சன் டூர் போட்டிருப்பேன், சும்மா வெறும்னா வந்து காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். எப்படி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இன்னும் வந்து தரவாக அடுக்கி காட்டலை, அது வந்து இன்னொரு நாள் காமிக்கிறேன். இன்னொரு நாள் வந்து தரவா அடுக்கி சூப்பராக உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓடிஜி, அதுக்கப்புறம் அடுப்பு, ஃப்ரிட்ஜி இதெல்லாம் வந்து எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ ரேட்டு, இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே நானும் ஜெயந்தியும் சேர்ந்து உங்களுக்கு காமிக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் சேர்ந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி பாருங்க, சொங்கி பை வருது பாருங்க. வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு பீரியட்ஸு, அதனால் வந்து எப்போவுமே அந்த கேர்ள்ஸுக்கு வந்து பீரியட்ஸ்னு வந்தாலே அந்த வயிறு வலி, அது ஒரு வாரத்துக்கு முன்னாலேருந்து நமக்கு டயர்டாக வயிறு வலி, தலைவலி, உடம்பு வலி எல்லாமே இருக்கும். அதனால் வந்து சரி, ஒரு கஷாயம் போட்டு கொடுத்துறவா? நீங்கள் இந்த கஷாயம், இந்த உருண்டை இதெல்லாம் ஒன்றுமே கொடுக்க தேவையில்ல. பாருங்க, நான் என்ன சொல்கிறது, நீங்களாம் அந்த காலத்துலேருந்து கஷாயம் அந்த மாதிரி ஜூஸாக குடிச்சு பழகுவீங்களே. இந்த காலத்தில் வந்து இந்த நுவாவோட அப்லிஃப்டோட நியூட்ரிஷன் ட்ரிங்க் மிக்ஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த வயிற்று வலியெல்லாம் நாங்கள் போக்க போகிறோம். ஏன்னா கஷாயெல்லாம் செம்மையாக கசப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இது நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் வந்து புக் பண்ணி வாங்கணும் அப்படின்றது கிடையாது. எங்களுக்காக அண்ணா நீங்கள் இதை பிடிங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அண்ணா வந்து எங்களுக்கு இதை வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேக்கிங் 5 பேக்கெட். இப்படி ஒரு அண்ணா கிடைக்க கொடுத்து வைக்கணும் நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 5 பேக்கெட் இருக்குது. நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து நம்மளோட பாடி பெயின், அதுவும் அடிவயிறுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குத்தும். கரெக்டாக அந்த மாதிரி டைமில் சுத்தமாக நம்மளால் முடியாது. பீரியட்ஸ் டைமில் முக்கியமாக நம்ம பாடியில் வந்து என்னென்ன இது ஆகும்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிடும். அது கம்மியாகிறதுனால தான் இந்த வயிறு வலி, அதுக்கப்புறம் டயர்ட்னஸ். முக்கியமாக அது அந்த 1 வீக்லேருந்தே நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இப்போ இந்த நுவாவோட அப்லிஃப்ட் ட்ரிங்க் வந்து நான் குடிக்க போகிறேன். இன்னும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. நீங்கள் அந்த காலத்தில் தான் இந்த மாதிரிலாம் குடிப்பீங்க. அதுவும் இல்லாமல் அந்த டேஸ்ட்டெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நான் இதை நான் குடிச்சிருக்கேன் ஆல்ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர், அந்த லெமன் ஃப்ளேவரில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் வேலை மிச்சம்ப்பா. ஆமாம், நாங்கள் இவளுங்களுக்கு கஷ்டப்பட்டு நம்ம கஷாயத்தை போட்டு அதை கொண்டு போய் கொடுத்தா மூஞ்ச ஆளுங்க அப்படி சுழிச்சிக்கிட்டு தான் குடிப்பாளுங்க. ஆமாம், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் நம்ம பாடியில் வந்து ரொம்ப லூஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரிங்க் குடிக்கிறோம். இந்த ட்ரிங்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விட்டமின் ஏ, பி, சி, டி 3மே இருக்குது. அந்த 3மே வந்து நம்மளோட டயர்ட்னஸ் இருக்குல்ல, அதை ரீஸ்டோர் அந்த போக்குறதுக்காக தான் இது முக்கியமான அந்த பி, சி, டி 3மே இருக்குது. அதுவும் இல்லாமல் மக்னீஷியம் இருக்குது. அது வந்து என்ன ஆகும்னா நம்ம அடி வயிறு வலிக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி குத்தும். ஸோ அதை போக்குறதுக்காக தான் அதுலேயே இது ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன். பத்தே ஜூஸ் குடிக்கிற மாதிரி. உங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இல்லை. எங்களுக்குலாம் அந்த கேர்ள்ஸுக்குலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன் எங்களுக்கெல்லாம் நாங்களாம் அனுபவித்து முடிச்சிட்டோம். அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். நாங்கள் தான் கஷாயம் குடிப்போம். அப்புறம் என்னது அது பேர் என்ன, வேப்பிலை, மலை வேப்பிலை குடிப்போம். இந்த மாதிரி கஷாயம் குடிக்க முடியுமா? ஜூஸ் குடிக்கிற மாதிரி அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இதில் சுகர் ஆட் பண்ணல. சுகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. 100% வந்து வெஜிடேரியன். ஸோ வந்து நீங்கள் நான்வெஜ் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே அந்த இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. பயப்படவே தேவையில்ல. ஃப்ரீயாக எல்லா கேர்ள்ஸுமே இதை குடிக்கலாம். இது குடிக்கும் போது உண்மையிலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெளியில் அந்த வயிற்றில் வந்து நம்ம அரிசி பேக்கில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி வைப்பாங்க. அதெல்லாம் விட உள்ள இன்டேக் எடுத்துக்கிறது தான் நம்ம வயிறு வலி வந்து கம்மி பண்ணும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நுவா, ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் அமேசான் 3த்துலேயுமே கிடைக்குது. நுவாவோட வெப்சைட்டில் போனீங்கன்னா அம்மாவோட கோட் அம்மா 20 சொல்லிட்டு அந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி வாங்கி
வாங்கி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு ரிசல்ட்டுமே கீழே சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே போட்டது கிடையாது. ஏன்னா வந்து வயிறு வலிலாம் வந்து ரொம்ப அது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து எப்படி போக வைக்கிறதுனே தெரியாது. இந்த மாதிரி ஒன்று குடிக்கும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, எங்களுக்கும் வந்து வேலை மிச்சமாயிடுச்சு. ஏன்னா அந்த கஷாயம் போட்டு இவங்களோட மல்லு கட்டுறத விட தண்ணி எடுத்தாங்களா, போட்டாங்களா, கலக்கினாங்களா, இங்கேருந்து கொண்டு போக முடியாது, பேக்கெட்டில் கூட கொண்டு போயிடலாம். இருக்குது. நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஆஃபீஸ் நாளாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறேன், நான் சேர்லேயே உட்காந்துருப்பேன், என்னால் வந்து வயிறு வலியில் தாங்கவே முடியாது. நான் அந்த டைமில் போயிட்டு ஒரு கப் எடுத்து நான் அதை யூஸ் பண்ணி குடித்தேன்னா எனக்கு அப்பயே ஒரு ரிலாக்ஸேஷன், இப்போயே ஒரு மாதிரி தெரியுது, கொஞ்சம் வயிறு வலியிலேருந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. கிச்சனில் ஒவ்வொரு பொருளாக இது ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜு டூரே ஒன்று வந்து போட்டுட்டோம். போட்டுட்டீங்களா? இல்லையே. ஆமாப்பா, போட்டாச்சு. ஃப்ரிட்ஜு டூர் மட்டும் போட்டாச்சு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் குமரன் ஸ்டோரில் தான் எல்லாமே வாங்கினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பழகிட்ட தொட்டு அவங்க வந்து நல்ல ஒரு ஆஃபர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் இது வந்து 86, வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா 94. அதை நம்ம அங்கே ஆமாம் வழக்கமாக நம்ம லாவண்யா கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்கு பொருள் வாங்கின தொட்டு நமக்கு வந்து நல்லா, அதனால் நமக்கு 86க்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது ஓடிஜி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 37,000 ரூபாய், 36,000 சில்லறை. இது ஆஃபரோட தான் நான் வாங்கினேன். நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் இல்லாத ரேட்டு. நம்ம போகிற டைமு ஆஃபர் இருந்தால் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் எங்களோட இது முக்கியமானது, இது வந்து நம்ம அண்ணா வந்து வாங்கி கொடுத்தது. இதுதான் அந்த மிளகா காயப்போட, இது அப்போவே அவன் வாங்கி கொடுத்தது. ஆமாம், எனக்கு சிரிப்பாக வர. ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மா மிளகாலாம் காய வைக்கலாமா அப்படின்னு. ஆனால் நான் வந்து இப்படி சொன்னதுக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஃபாரினில் வந்து இதில் தான் மிளகா காய வைக்கிறாங்களாம். அதனால் ஓகே, அவன் வாங்கி கொடுத்தது ரொம்ப. இதுதான் எங்களை வந்து எங்களோட பெரிய தலைவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முடியாமல் இருக்குது, முடியல, இன்னும் முடியல. ஆமாம், இது வந்து சின்ன சைஸாக கொண்டு வந்து மாட்டிட்டாங்க. இது வரைக்கும் வரணும், இந்த இது வந்து இது வரைக்கும் வரணும். இது ஏதோ மாட்டிட்டாங்க, இன்னும் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க லாரியாவில். லாரியா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது வந்து இங்கே கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட நிறைய சில்வர் பாத்திரம் இருக்கிற தொட்டு இப்படி எல்லாமே. அப்புறம் இது எதுக்கு அவங்க வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்டி எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டு இங்கேருந்து எடுத்துக்கிறேன் நான். முக்கியமாக அந்த கீழே இந்த திங்ஸ் அப்படியே, இந்த திங்ஸ் வந்து அங்கே போகணும், அந்த ஷெல்ஃபுக்கு போகணும். ஆமாம், அது மாற்றிடுவேன். வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அடியில் இருக்கோம். எது வந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நாங்கள் மேக்கப் போடும்போது தான் வந்து அவங்க இஷ்டப்பட்டு பண்ணி இப்போலாம் கிச்சன் உட்காந்து வர்றதே கிடையாது. ஆமாம். அப்புறம் இந்த லைட்டு பார்த்திங்கன்னா நான் இது வந்து என்னோடய தம்பி பையன் தான் பண்ணது. அவன் எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர் எல்லா வேலையும் பார்ப்பான். அதனால் எல்லாமே நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் ஓரளவுக்கு இப்படி அழுக்கி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே பெரிய புதையல் மாதிரி உள்ள வரைக்கும் போகும் இந்த ட்ராவ். எவ்வளோ பொருள் வேணாலும் வச்சுக்கலாம். ஆமாம். அப்புறம் இந்த ஆயில் வைக்கிறதும் நமக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது. நான் இந்த மாதிரி உப்பு, ஆயிலு, நெய் எல்லாமே இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பாருங்கள், அடுப்பு வந்து இந்த அடுப்பு தான். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய். ஆனால் ஆஃபர் இல்லாமல் நான் சொல்கிற ரேட்டு, ஆனால் கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 47,000 ரூபாய். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சிம்பிளாக வெறும் ஸ்பூனு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இந்த அடுப்பு நான் ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 அடுப்பு. 4 அடுப்புன்னு போது இது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பெருசு, இது அதை விட பெருசு. இதில் பார்த்திங்கன்னா பால் பொங்குச்சுன்னா தானாகவே வந்து கேஸ் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த ஒரு இது இருக்குது. இது 4 அடுப்புலேயுமே வரும். அது வந்தால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தினாங்க, அதனால் இந்த அடுப்பில் மட்டும் வர மாதிரி நான் வாங்கிக்கிட்டேன். இதிலலாம் வந்து அந்த மாதிரி ஆஃப் ஆகாது. இது பார்த்திங்கன்னா நார்மலாக எரியும், இதுவும் வந்து நார்மலாக எரியும். அதுக்கப்புறம் இந்த நம்மளோட இந்த புடியெல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக, ஆமாம், பசங்க வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். நாங்கள் பண்ணால் மட்டும் வராது. ஏன் வர? நீ அமைக்க இல்லை, அமைக்க பிடிக்கணும், அவ்வளோதான். பண்ணால் மட்டும் எப்போ
பயமே வரவே மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த சமைக்கிறது வரக்கூடாது. அடுப்பு கிட்ட வரும்போது பயபக்தியோட வரணும். பயபக்தியோட. ஆமாம். அப்புறம் இது வந்து நிறைய பேர் வீட்டில் வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை ஆள் வர வச்சு க்ளீன் பண்ணோம். அந்த வேலை வந்து நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இது ஒன்று மட்டும் எல்லா அழுக்கும் இங்கே வந்து சேர்ந்துடும். இந்த கண்ணாடி மட்டும் நம்ம தொடச்சிக்கிட்டா போதும். இதை வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையோ இல்லை 20 நாளைக்கு ஒரு முறையோ இதை எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி மறுபடியும் வந்து மாட்டிடலாம். தேவையில்லை, எல்லாமே இங்கே வந்துடும். அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அண்ணா வந்து இது செலக்ட் பண்ணி வாங்கினாப்புல. சரி, ஏன்னா கூப்பிடும் போதெல்லாம் நம்ம வந்து நம்ம கிராமத்துல இருந்து நிறைய பேர் ஒரு சிலர் வந்து நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு வந்தப்போ அப்படி தான் கேட்டாங்க, என்ன டிவி பார்த்துக்கிட்டே சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மூடி அந்த மாதிரி இந்த பிளேட்டு இதுதான் வைக்க முடியும். நம்ம பெரிய பிளேட்டெல்லாம் வைக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பெரிய பிளேட்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல இது தனியாக நான் வாங்கி வச்சேன். இது 900 ரூபாய் ஒரு பீஸு. அதுக்கடுத்து இங்கே சிலிண்டர் வைக்கிற இடத்துல சிலிண்டர் அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு குப்பை பக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிம்பாரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஐலாண்ட் வந்து நமக்கு இவ்வளோ தான் சைஸு. நார்மலாக வந்து அவங்க செஞ்சு கொடுக்கறது இவ்வளோ தான் சைஸு. ஆனால் எனக்கு இங்கே ஒரு அடுப்பு வரணும், அதுக்கப்புறம் இங்கே சிலிண்டர் வரணும்னு கேட்டோடனே இது வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க நமக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா பைசா தான் வரும். அவங்க போடுற ரேட்லேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பொருள் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். நம்ம எடுக்கிறதுக்கு சௌகரியமாக வேணும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் இங்கே என்ன வச்சுருக்கேன்னா நிறைய மசாலா ஐட்டம்ஸ், பொடி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இன்னும் வந்து நான் எடுத்து அடுக்கவே இல்லை. வந்த புதுசில் அடுக்கணும் இல்லைங்களா, அவ்வளோதான். 2 மாதம் ஆயிடுச்சு. இங்கேயும் நம்ம வந்து கண்ணாடி பாத்திரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் டக்குன்னு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த இடத்துல வீட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து போயிட்டு மாடியில் இருக்கும். ஆமாம், மாடியில் போய் எடுக்கணும், திருப்பி வரணும். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வெங்காய கூட. இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கூட நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் அடுப்பு வந்து ரேட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 16,000 ரூபாய். இது வந்து எப்பவுமே நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இங்கே வந்து அந்த சிங்கிள் அடுப்பு வந்து வச்சோம். சரி, மேலே வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு தான் ரமேஷ் கிட்ட சொன்னேன். ஒவ்வொரு தடவையும் எடுத்து வைக்கணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு சௌகரியமான வேலை பார்த்து வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். நானே இதை பார்த்ததில்லைப்பா, நேற்று தான்ப்பா முடிச்சாங்க. இங்கே மிக்சியெல்லாம் இங்கே வச்சு நம்ம அரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் இந்த இடம் காட்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்படி லைனாக இந்த பாட்டில் எல்லாம் கொட்டி அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். அது தவிர நிறைய பேர் ஐலைனர், அதான் வீடு கட்டும்போது கிச்சன் பண்ணும்போது மேலே வந்து கேப் விட்டுடுறாங்க. அது விட்டுட்ட உடனே என்ன ஆகிடுது, நம்ம சமைக்கும் போது வேலை செய்கிறது எல்லா தூசியும் இங்கே மேலே வந்து போயிடும். அந்த கேப் வந்து ரமேஷ் கூட விடணும் அப்படின்னு தான் சொன்னாப்ல அண்ணா. நான் தான் வேணாம் அங்கே விட்டால் இந்த மாதிரியெல்லாம் ஆகிடும், நம்ம க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டோர் போட்டு கொடுக்க சொல்லிட்டேன். அது உள்ளவும் நம்ம திங்ஸ் வந்து நிறைய வச்சுக்கலாம். இப்போ சுனிதா கூட வந்தப்போ சொன்னாப்புல நல்ல ஐடியா பண்ணியிருக்கீங்கம்மா. ஏன்னா சுனிதா வந்து அந்த கேப் விட்டுட்டு இருப்பாப்புல. நல்ல ஐடியா பண்ணியிருக்கீங்கம்மா, இப்போ வந்து அது மேலே என்னால் க்ளீனே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுனிதாக்கா கூட சொன்னாங்க. நீங்களும் வீடு கட்டும் போது இந்த மாதிரி வந்து கேப் விடாதீங்க. நம்ம வீட்டுக்கு இப்போ யாராவது வந்தாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே தெரியாமல் சூப்பராக உள்ளவே வைக்கிற மாதிரி கிச்சன் சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. பிளான் பண்ணி பாருங்கள். இது வந்து பெஸ்ட்டான ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன். அதாவது கிச்சன் பண்ணது நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கீங்க நல்லாயிருக்கு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நூவாவோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும். பாய்.
பாய்.